23/7/2024 ஸ்ரீ சக்தி 425க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறோம். நண்பா, இன்னைக்கு கணிப்பு பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாமா? நேற்று பாருங்கள், 22ஆம் தேதி நம்ம 2024 வின் 7/7/9க்கு நம்ம கொடுத்துருந்தோம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6-3ன்னு கொடுத்துருந்தோம். சரிங்களா? 3ஆனது இன்றைக்கி நல்லா பாஸ் ஆகிருக்கு, 2 போர்டுக்கு பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? சி போர்டில் நம்ம 3 வச்சுருக்கோம், 3 சி போர்டுலேயும் வந்திருக்குது, ஏ போர்டுலேயும் வந்துருக்குது. இந்த 5 மட்டும் 0 எங்கே வேணாலும் வரலான்னு சொல்லியிருந்தோம். அதேமாதிரி பாருங்கள், இந்த 5ஆனது ஊடலில் போயிருக்கு. சரிங்களா? 4 6 கொடுத்துருக்கோம், 5ன்னு சொல்லிவிட்டு அது உள்ளே வந்துருச்சு. சரிங்களா? 6ம் இல்லை 4ம் இல்லை 5ன்னு சொல்லிவிட்டு அது உள்ளே வந்துருச்சு. 3ஆனது ஏ போர்டுக்கு பேர் வந்திருக்கு, சி போர்டுலேயும் வந்திருக்கு. ஆக மொத்தம் 3 5 3. அதுமாதிரி 2 டிஜிட்டலில் பாருங்கள், நம்ம 53ங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது, அதனால் வரும்னு சொல்லி தான் கொடுத்துருந்தேன். நான் 53 73 43 அந்த மாதிரி 53 வரலான்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அதே மாதிரி வந்திருக்குது. டபுள்ஸ்லேயும் அதே மாதிரி பாருங்கள், 3 கொடுத்துருந்தேன், அதுவும் கரெக்டாக வந்திருக்குது. சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், 3 டிஜிட்டல் நம்ம ஃபுல் வின்னிங்கே இன்றைக்கி எடுத்துருக்குறோம். நம்ம பாருங்கள் 3 5 3ன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். இந்த நம்பர் வந்து 2-3 நாளாகவே நமக்கு வந்திருக்கு. பாருங்கள், 21ஆம் தேதி பாருங்கள், தொடர் நம்பராக தான் நம்ம கொடுத்துக்கிட்டு வந்தோம். பாருங்கள், 21ஆம் தேதி நம்ம வந்துட்டு 3ங்கிறது 53 கொடுக்கல. ஆனால் 20ஆம் தேதி காருண்யாவுக்கு நம்ம கொடுத்தோம் இந்த நம்பரு 3 5 3 கொடுத்துருக்கோம். பாருங்கள், அப்பவும் வர வேண்டியது. அதே மாதிரி 19ஆம் தேதி 19 நிர்மல் பாருங்கள், அதுக்கும் கொடுத்துருக்கேன். இந்த 3 5 3 2-3 நாளாகவே நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தோம். ஏன்னா இந்த நம்பர் வந்து வரும்னு சொல்லிட்டு. ஏதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி 2-3 நாளாக தொடர்ந்து நம்ம ஒரு நம்பர் கொடுக்குறோன்னா அது எப்போ வேணாலும் வரலாம். அதுக்காக தான் இப்போ வந்துட்டு அதே மாதிரி இந்த 991ங்கிறது நான் கொடுத்துட்டு வரேன், பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? நம்மளுக்கு 22ஆம் தேதி வந்துட்டு ஒரு ஃபுல் வின்னிங் நம்ம எடுத்துருக்குறோம். சரிங்களா? 3 5 3ன்னு சொல்லிட்டு நம்ம அளவாக ஒரு வின்னிங் எடுத்துருக்குறோம். 2Dலேயும் நம்ம 53 பாஸ் பண்ணியிருக்கோம், டபுள்ஸ்லேயும் 33 பாஸ் பண்ணியிருக்கோம், ஆல் போர்டில் 3 பாஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? சி போர்டுலேயும் 3 பாஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? 5ஆம் நம்பரும் நம்ம கொடுத்துருக்கோம், நம்ம பி போர்டில் கொடுக்கல. சரிங்களா? ஒரு நல்ல அருமையான ஒரு ஷார்ட்டுக்கு ஃபுல் வின்னிங்கும் நம்ம எடுத்துட்டோம். எல்லா போர்டுக்கும் நம்ம வின்னிங் எடுத்துருக்கோம். சரிங்களா? 23ஆம் தேதி கெஸ்ஸிங் பார்ப்போமா? ஸ்ரீசக்தி 425. அதுக்கு முன்னாடி பாருங்கள், கேரளா மற்றும் டியர் புக்கிங். சரிங்களா? 1 மணி டியர், 3 மணி கேரளா, 6 மணி டியர், 8 மணி டியர், 4 ஷோ நம்ம எடுக்கிறோம். டிக்கெட் போடுறவங்க வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் போடுங்க. சரிங்களா? போட்டுட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறமா நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். சரிங்களா? டிக்கெட் புக்கிங் ஒன்லி. சரிங்களா? 8610575149ங்கிற நம்பரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரி, நாளைக்கு உண்டான கணிப்பை வீரலாமா? அதுக்கு முன்னாடி பாருங்கள், நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். டெய்லி நல்ல ஒரு அருமையான வின்னிங் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். சரிங்களா? அதனால் சொல்கிறேன், புதுசாக பார்க்குற நண்பர்கள் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா நான் வீடியோ போட்டோன்னே அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம சொல்லிக்கிறோம். சரிங்களா? நாளைக்கு ஆல் போர்டில் 2 0 6ன்னு கொடுத்துருக்குறேன். 2 0ங்கிறது மெயின் டார்கெட்டு. சரிங்களா? நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 0 கண்டிப்பாக உள்ளே வரும். அதுக்காக தான் நம்ம கொடுத்துருக்குறோம். சரிங்களா? இந்த 2க்கு பவர் பார்த்தீங்கன்னா 7. சரிங்களா? 0க்கு பவர் 5, 1க்கு பவர், 6க்கு பவர் 1. சரிங்களா? இது ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் 2 ஆல் போர்டு போடுறீங்களா, இந்த 7ஆம் நம்பரையும் சேர்த்து போடுங்க. இல்லை 0 வரும்னு நினைக்கிறீங்களா, இந்த 5ஆம் நம்பரையும் சேர்த்து போடுங்க. 6 வரும்னு நினைக்கிறீங்களா, 1ஆம் நம்பரையும் சேர்த்து போடுங்க. ஆல் போர்டு போடும்போது அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த 3 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று நான் கொடுத்த மாதிரி வரும், இல்லை பவரில் வரும். அதுக்காக தான் இந்த பவர் நம்பர் கொடுக்குறோம். சரிங்களா? ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 9 4 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சி போர்டு 4க்கும் சி போர்டுலேயும் 4 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு. சரிங்களா? ஆனாலும் சி போர்டில் 4ம் வரலாம், இல்லை 1ஆம் நம்பரும் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரிப்பீட் ஆகும்னு நினச்சி தான் நாளைக்கு 3ஆம் நம்பர் ரிப்பீட் ஆகும்னு தோணுது எனக்கு. அதனால தான் நான் சி போர்டில் 3க்கு வச்சுருக்கிறேன். இல்லைன்னா அப்படி இல்லைன்னா அதுக்கு உண்டான பவர் 8 வைக்கலாம். இல்லைன்னா இந்த 3 ஆனது பி போர்டுக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு. சரிங்களா? ஏன்னா சி போர்டு தான் எனக்கு வருது, அதை திரும்பவும் சி போர்டிலே 3 நிறுத்தி ஆடுவாங்கன்னு தான் தோணுது எனக்கு. அதனால் சி போர்டில் 3 வச்சுருக்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு அந்த மாதிரி கணிப்பில் வந்தால் மட்டும் வைங்க நண்பா. சரிங்களா? ஜஸ்ட்டு இது வந்து என்னுடைய கணிப்பு, தனிப்பட்ட கணிப்பு மட்டும்தான். சரிங்களா? பி போர்டில் 2 0ங்கிற மாதிரி நம்பர் இருக்குது. சரிங்களா? அப்புறம் 2Dலாம் நம்ம சொல்கிறேன் பாருங்கள். ஏபிபிசிஏசியை பொறுத்த வரைக்கும் 69 19 30 38 26 28 60 93ங்கிற மாதிரி நம்பர் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? ஆனால் இதை ரொட்டேட் பண்ணி கண்டிப்பாக வைக்கணும். நீங்கள் 69 வைக்கிறீங்களா, 96 வைங்க, 19 வைக்கிறீங்களா, 91 வைங்க, 30ன்னு வைக்கிறீங்களா, 03ன்னு வைங்க. சரிங்களா? 38 வைக்கிறீங்களா, 83ன்னு வைங்க,
அதே மாதிரி தான் கீழே இருக்க செட்டுக்கும் 26 62 சரிங்களா. அதே மாதிரி கீழே இருக்க செட்டுக்கும் ரொட்டேட் பண்ணி கண்டிப்பாக வைங்க, ஆள் போட்டு வைங்க. நான் கொடுத்துருக்க எல்லா செட்டையும் வைக்க முடியாது. நான் கொடுத்துருக்கிறதுல உங்கள் கணிப்பில் ஏதாவது வந்துச்சுன்னா அந்த நம்பர் ஸ்ட்ராங்காக இந்த நம்பருக்கு வரும்னு நினச்சிங்கன்னா அதை ரொட்டேட் பண்ணி கண்டிப்பாக வைங்க, ஆள் போட்டுக்கு போடுங்க. அப்போ தான் ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும். நாளைக்கு டபுள்ஸ் வருமா? வர்ற மாதிரி தான் இருக்குது. அப்படி வந்தால் என்ன வரலாம்? 00 வரலாம் சரிங்களா. எனக்கு நாளைக்கு 00 கூட வரலாம். அப்படி இல்லைன்னா 1 6 சரிங்களா. இதுக்கு பவர் நம்பர் 0க்கு பவர் 5 வராது. நாளைக்கு டபுள்ஸ் வந்தால் 0 தான் வரணும். அதனால தான் 0 கொடுத்துருக்கு, 0 மட்டும் கொடுத்துருக்குறேன். 1 6 சரிங்களா. ஏன்னா 6 இல்லைன்னா 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 2 அல்லது 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 9 அல்லது 4 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதனால் கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் இந்த டபுள்ஸை வச்சு ப்ளே பண்ணுங்கள். 930 சரிங்களா, 428, 913, 830, 499, 498, 991, 304 சரிங்களா. ஒரு 8 செட்டு கொடுத்துருக்குறேன். இது பாக்ஸுன்னு சொல்லி தான் கொடுப்பேன் நான் எப்போவுமே சரிங்களா. உங்களுக்கு அப்படியே வச்சு ப்ளே பண்ணுங்கள். ஒரு செட்டை மாற்றி வச்சு ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா. உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் நான் கொடுக்குற கெஸ்ஸிங் நாளைக்கு வந்துட்டு உங்கள் கணிப்பில் நான் கொடுத்துருக்க செட்டு ஏதாவது 1 2 வந்துச்சுன்னா அதை கொஞ்சம் மாற்றி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். இல்லை அப்படியே போட்டாலும் சரி. ஏன்னா நம்ம அப்படியே அடிக்கிற மாதிரி தான் எடுக்கிறோம். ஆனால் சில நேரம் பாக்ஸில் அடிச்சிருக்காங்க, இல்லை மாற்றி ப்ளே பண்ணிடுறாங்க. ஏன்னா பிசி மட்டும் வந்துடுது. அதுக்காகத்தான் நம்ம அப்படி சொல்லி கொடுக்குறோம் சரிங்களா. உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு அந்த மாதிரி ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா. இல்லைன்னா விட்டுருங்க சரிங்களா. ஆள் போட பொறுத்த வரைக்கும் எனக்கு நாளைக்கு 0ங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 3ம் திரும்ப வருமோ அப்படின்னு தான் இருக்குது. இல்லை 8, 3க்கு பவர் 8 வர மாதிரியும் இருக்குது சரிங்களா. பாருங்கள், 5 வருமானு தெரியல. ஆனால் 0 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு கணிப்பில் வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா. என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு கொடுக்குற அதே மாதிரி டிக்கெட் போடுறதுக்கு இந்த நம்பரை கனெக்ட் பண்ணிவிடுங்க. என்னுடைய கெஸ்ஸிங் பிடிச்சிங்கன்னா எனக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நம்பரை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சரிங்களா. நாளைக்கு ஒரு நல்ல கணிப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.